யாரு இருக்கா ஆனால் அம்மா எந்த ஊரு எந்த நாடு எதுக்கு இப்படி படுமிக் கொண்டு போகிறாய்? எனக்கு என்ன கவலை? என்னிடம் சொன்னால் எதை என்னால் முடிந்த உதவி உனக்கு செய்கிறேன். சாமி என்னுடைய நாடோ ஜெயமாபுரி பட்டணம். என்னுடைய பேரோ ஜெயமாபுரி இல்லத்துல ஜெயமான ராஜனுக்கும் ஜெயவலி அம்மனுக்கும் நானும் சிறந்த ஒத்த பிள்ளையாக பிறந்த சாந்த சிலனுக்கு மனைவியாளாக விளங்கக்கூடிய என் பேர் தான் கற்பகவல்லி ஐயா. அப்படியா? நீ தாசி வீட்டுக்கு போற? ஆமா, என்னுடைய மனைவரும் எனக்கு திருமணமாகி 6 மாத காலமாகி விட்டது. 6 மாத காலமாகி அதனால என்னுடைய மாமியா மாமனார்கள் ஆனால் மருமகளே கற்பகமே இதோ திருச்செந்தூர் கோவிலில் திருவிழா நடக்குது. அந்த திருவிழாவுக்கு போவாங்க சென்று அழைத்தார்கள். அழைக்கும் போது என்னுடைய கணவராகப்பட்டவர் சார்ந்ததில் ஆனால் பெண்ணே கற்பகமே இந்த வாயற்பாடியில் அமர்ந்தது இதோ கூட்டமாக தெரிகிறது. அந்த கூட்டத்துக்குள்ள சென்று என்ன நடக்குது என்று தெரிந்து பார்த்து கொண்டு வருகிறேன். அப்படி செல்லும் போது அந்த கூட்டத்துக்குள்ள போனவரு ஓய்வு சாய்ந்தது. அந்தி நேரமானது. கூட்டமெல்லாம் கலந்து விட்டது. என்னுடைய மன்னவர் அதனால என்னுடைய மாமியா மாமனாராகப்பட்டவர் ஆனால் மருமகளே கற்பகமே நீயும் வந்தா என்னுடைய பிள்ளையோடு ஜெயமாபுரி பட்டணத்துக்கு வா. இல்லை என்றால் எங்கேயாவது குளம் முட்டையது என்று செத்துவிடு. என்னுடைய இந்த ராஜத்துக்கு உன்னுடைய இடையில்லை என்று சொல்லிவிட்டார்கள் ஐயா. அப்படியா? அவங்க சொன்னபடியே நீ தாசி வீடு போய் கனவு நிட்டா இருப்பாரு. நீங்களோ நானோ செல்லும் என்ன வந்து எதுக்காக மடக்கி இதெல்லாம் சொல்றீங்களே, நீங்க யாரு ஐயா? ஆனால் சுவாமி, ஆனால் பெண்ணே நாரதம்மா காமுனிவர் நானே. திருலோக சஞ்சாரி நாரத மகாமணி என்று தெரிய வருமா? ஆனால் அம்மா நீ போகாத போகாதம்மா. போகாத போகாதம்மா.
தாசி வீடு போகின்றாய். ஆமா, தாசி வீட்டுக்கு போனால் ஏன் தாசின்னு தான் சொல்லுவார்கள். ஆமா, ஒரு பனைமரத்து அடியில போய் நின்று பாலை குடிச்சுன்னா சொல்லுவாங்க, இல்ல தான் குடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் இளம வயது இந்த தாசி வீட்டுக்கு போனால் ஏன் தாசின்னு நினைப்பாங்க. எனக்கு சொல்ல வேண்டாமா? தாசி வீட்டுக்கு போவாங்கன்னா வாயிருந்து ஊமை நின்று என்னிடம் பொய் சொல்லுகிறியா? என்னுடைய கணவராகப்பட்டவர் காசி வீட்டில் 6 மாத காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஐயா. நானும் அவரை சென்று அழைத்து என்று வழியாக போயிருந்தேன். அப்படியா? அம்மா அவன் போய் கூப்பிட்டா வரமாட்டாரு. இப்போது நானு ஆராதனை மந்திரம் செய்து கற்றுக் கொடுக்கிறேன். 48 நாளைக்கு ஆராதனை மந்திரம் செய்தால் அப்படியா போன உயிரம் மீட்கலாம். தேவர் மூவரையும் பார்க்கலாம், போன உயிரையும் வாங்கலாம், போன புருஷனை வர வைக்கலாம். என்னுடைய புருஷனை போன புருஷனை வர வைக்கலாம். உயிரை பிடிக்கக்கூடிய யமனையும் கட்டலாம். ஆமா, அநேக வேலையும் செய்ய அந்த ஆராதனை மந்திரம். அந்த ஆராதனை மந்திரத்தை 48 நாளைக்கு உச்சரித்தால் எல்லாமே நடக்கும். அந்த ஆராதனை மந்திரம்
இந்த மந்திரத்தை சொல்லி 48 நாளைக்கு ஒரு மண்டலம் அரோகரா அரோகரா என்று உச்சரித்து இந்த மந்திரத்தை செய்தால் சொன்னது அத்தனையும் நடக்கும். அப்படியா? என்னுடைய கணவர் அப்போ 48 நாள் மண்டல பூஜை நான் முடித்தால் என்னுடைய கணவர் என் வீடு தேடி வந்துருவாரா? வருவார். அந்த முருகனை தேடி தரிக்கணும். ஐயா வர வேணும் முருகையா நீ ஓடிவா முருகா கடவுளாகப்பட்டவர் காட்டித்தான் கொடுப்பார்கள், கொடுக்க மாட்டார்கள். அதனால நம்ம 45 நாள் வெள்ளம் முடிச்சு விட்டோம். இப்போ இன்னும் ஒரு நாள் வெள்ளம் இருக்கிறது. அதனால நம்ம இப்ப தாசி நாடி போகணும். முருகனுடைய பெயரில் 6வது மந்திரம் சொல்லி பூஜை செய்துவிட்டு காசி வீடு செல்ல அப்போது காசியாக சபை நாடி வருகிறார்.